இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எப்படி சிஎம் செல்லில் வந்து நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எதுக்காக இதை பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்மசிஸ்ட் வந்து நிறைய குறைகள் நிறைகள்னு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எம்ஆர்பி போஸ்டிங் போட்டு நான் வந்து நிறையா வந்து போடலை. ஸோ அதனால் நீங்கள் எந்த பெட்டிஷன் போடணும்னாலும் சரி, இப்போ வந்து கரண்டாக நம்ம எம்ஆர்பி பெட்டிஷன் வந்து எல்லாமே போடுங்க. தயவு செஞ்சு எல்லோரும் போடுங்க. அப்போ தான் வந்து இது வந்து ஈஸியாகவே ஒரு 1000க்கு மேலே வந்து பெட்டிஷன் போகும்போது அது ஈஸியாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து ஈஸியாகவே எடுத்து கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸாக கொண்டு போவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு டிஎன்சிஎம் செல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்களா? டைப் பண்ணணும் முதல்வர் முகவரி ஹோம்னு வருதா? ஸோ இதில் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு எப்படி வந்து இது எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எடிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துக்கலாம். என்ன ஜெண்டர் எல்லாமே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போய்ட்டு இந்த ஃபைல் கிரீவியன்ஸ் இருக்குல்ல, இந்த கிரீவியன்ஸ்னால் ஒன்று கிடையாது. எல்லாருமே இந்த கிரீவியன்ஸ் வந்து புதுசாக ஒன்றும் இல்லை, மனக்குறை. என்ன மனக்குறை இருக்குது, ஸோ அதை நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. மனுதாரர், நம்ம தான் மனுதாரர். ஸோ மனுதாரர் நம்மளோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்மளோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து நோ கொடுத்துருங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்னா இதுவும் கண்ணு தெரியாதவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஊனமுற்றோர் அது மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தனிநபர் பொது சங்கம். ஸோ நம்ம வந்து தனிநபர் இண்டிவிஜுவலாக தான் போட போகிறோம். இண்டிவிஜுவலாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணணும். இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக காப்பி பண்ணி கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குறை தொடர்புடைய அரசு துறை. இது வந்து ஹெல்த்னு டைப் பண்ணுங்கள். ஹெல்த்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் பாடி, அது வேணாம். நெக்ஸ்ட்டு குறையின் வகை என்ன சொல்ல போகிறீங்க? ப்ளட் பேங்க்கு, டாக்டர்ஸ் அண்ட் மெடிசின்ஸு, ரெக்ரூட்மெண்ட் போடுமா? ரெக்ரூட்மெண்ட்டா அது மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லையா? சரி, ஓகே. அப்பாயின்மெண்ட் மெடிக்கல்ட்டு டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் அதர் அந்த இருக்கு பாருங்கள். அதர் பெட்டிஷன் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போட்டுங்க. அதர் பெட்டிஷன் ரெக்ரூட்மெண்ட் டைப் பண்ணுங்கள். ரெக்ரூட்மெண்ட் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து டாக்டர்ஸுக்கு வரும். அது இல்லாமல் அதர் பெட்டிஷன்ஸ் வரும். ஸோ அதில் தான் நம்ம கேட்டகரியில் வருவோம். நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகே. அப்புறம் வந்து சப் டிபார்ட்மெண்ட், துறை தொடர்புடைய சப் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது வேணால் டேரக்டாக மெடிக்கல், அதே வந்துருச்சு. ஓகே. வட்டம், தாலுகா எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கதவின்னு எல்லாமே கேட்குது. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு ஃபைல் அட்டாச்மெண்ட் இருக்குதா, அதில் வந்து நீங்கள் லெட்டர் அட்டாச் பண்ணி கூட அதில் நீங்கள் லெட்டரை கைப்பட எழுதி கூட இதில் அட்டாச் பண்ண முடியும். அனுப்புகிற பெருநாள் மாதிரி போட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னா, இது போட்டாச்சா, இதில் வந்து மெயினாக வந்து என்ன பண்ண போகிறீங்க, சப்ஜெக்ட் வந்து மேலே வந்து டைப் பண்ணியிருப்போம்ல அந்த டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ண அந்த ஃபஸ்ட் லெட்டர் பெட்டிஷன்ஸ் ஃபார் த அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து காப்பி பண்ணி இந்த சப்ஜெக்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு மொத்தமாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதாவது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். உங்களோட பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அது ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ட்ராக்கிங் ஆப்ஷன் இந்த வெளியில் காட்டும். இந்த பாருங்க இருக்குது, ட்ராக் யுவர் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னா அதில் போனீங்கன்னா உங்கள் ஃபைல் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அது தெரியும். எப்படி இந்த ட்ராக் பண்ணுறது, எப்படி போகுது, எங்கே இருக்குது உங்கள் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எல்லாருமே வந்து ஃபைல் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கீழே கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.